நம்ம வந்து நெறைய நேரம் டிவி பார்க்குறோம். நெறைய நேரம் மொபைல் ஃபோன் பார்த்தா என்ன ஆகும் அப்டின்னா, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும்ல. அந்த லட்சியம் வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்காது. அதில ஒரு கோபம் இருக்காது. அதில ஒரு உணர்வுபூர்வமான அணுகுமுறை இருக்காது. அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம நம்ம லட்சியம் எது வேணா இருக்கலாம். உங்க தொழில் தான் உங்க லட்சியம். எல்லாருக்குமே அவங்கவங்க தொழில் தான் அவங்க லட்சியம். அப்டி இருக்கும்போது, நீங்க இந்த பொழுதுபோக்கா மொபைல் ஃபோன் பார்க்குற நேரம் அதிகமாகும்போது, என்னாகும் அப்டின்னா இந்த நம்முடைய தொழில்ல நமது செயல்பாடுகள் இருக்குல்ல, அதோட தரம் குறைஞ்சிரும். அந்த தரம் குறைஞ்சிரும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது ஊட்டச்சத்தே இல்லாத ஒரு உணவு போல ஆயிடும். நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, சத்தில்லாத உணவு போல, சுவை இல்லாத தண்ணீர் போல அப்படி இருக்கும். அதுவே வந்து நீங்க வந்து மொபைல் ஃபோன் நான் டெய்லி ஒரு 2 மணி நேரம் தான் பார்ப்பேன். மத்த நேரம் என் தொழில செய்வேன். வேற ஏதாவது மத்தவங்ககிட்ட நான் பேசக்கூட செய்வேன். குடும்பத்தோட கூட சந்தோஷமா இருப்பேன். உட்கார்ந்து பேசுவோம், ஜாலியா விளையாடுவோம். இந்த மாரி இருக்கும்போது, நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, ஒரு சத்தான ஒரு உணவு போல இருக்கும். சுவை மிகுந்த ஒரு தண்ணீரை போல இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம தரம் மிகுந்ததாக இருக்கும். நமது வாழ்க்கையே தரம் மிகுந்ததா இருக்கும். நம்ம நெறைய நேரம் மொபைல் ஃபோன் பார்த்தோம்னா, என்னாகும் அப்படின்னா, நெறைய நேரம் அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 5 மணி நேரம், அதாவது 2 மணி நேரத்துக்கு அதிகமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே, அ உங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. அதோட தரம் குறைஞ்சிரும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது தரமா இருக்காது. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, உங்க தொழில்ல வந்து சிறப்பா இருக்காது. அதனால உங்க தொழில் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் எல்லாம், டிவி எல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேல பார்க்கக்கூடாது. ஆனா 2 மணி நேரம் கண்டிப்பா பார்க்கணும். அதுகூட பார்க்காம இருந்துறக்கூடாது. உலகத்த பத்தி தெரியணும். அப்பதான் நாம இந்த உலகத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால ஊடகங்கள ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் பார்க்கணும். அப்புறம் புத்தகங்கள்லாம் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கணும். வாசிப்பு பயிற்சி மிக மிக முக்கியம். வாசிப்பு பயிற்சியை புறக்கணித்து விட்டு நான் இந்த உலகத்த பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவ மட்டுமே நம்பக்கூடாது. எல்லா வகையிலுமே புத்தகம் படிக்கணும், நாளிதழ் படிக்கணும். எல்லாத்தையுமே இது சாயந்திரமா தான் வச்சுக்கணும். புத்தகம் படிக்கிறதோ சரி, நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ சரி, மொபைல் ஃபோன் பார்க்குறதோ சரி, அது சாயந்திரமா தான். உங்க வேலைகள், உங்க தொழில் எல்லாத்தையும் உங்க லட்சியத்தை செய்து முடித்துவிட்டு தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும். காலங்காத்தாலே நீங்க வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது, புத்தகம் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, அதன் பிறகு உங்க லட்சியத்த செஞ்சீங்கன்னா, உங்க லட்சியங்கிறது என்னது? உங்க தொழில் தான். உங்க தொழில செஞ்சீங்கன்னா, அது சிறப்பா இருக்காது. அதனால வந்து ஏன்னா இப்போ வந்து எதனால மொபைல் ஃபோன் அதிக நேரம் பார்த்தாக்கா, நம்முடைய தொழில் தரம் குறைந்துவிடும். ஏனென்றால், நம்ம கோபம் எல்லாம் எதில போயிரும்? நம்ம தொழில் தரமா இருக்கணும், சிறப்பா நம்ம தொழில்ல செயல்படணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கோபம் தேவை. அந்த கோபம் இருந்தா தான், நம்ம ஒரு கோபத்தோட ஒரு தொழில் செய்யணும். தொழில செய்யும்போது நமக்கு கோபம் தேவையாக இருக்கிறது. அப்ப அந்த கோபங்கிறது இயல்பாவே எல்லாருக்குமே காலையில தூங்கி எழுந்த உடனே எல்லார்ட்டயுமே இருக்கும் அந்த கோபம். அந்த கோபத்த கொண்டு போய் நீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, காலங்காலத்தால நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோபம் அதில செலவழிஞ்சிரும். அதில பாதி நெறைய செலவழிஞ்சிரும். மிச்ச மீதி கொஞ்சம் தான் இருக்கும் அந்த கோபம். அந்த கோபத்த வச்சு நீங்க தொழில செய்யும்போது, உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது, ஆர்வம் இருக்காது. அப்போ உங்க தொழிலோட தரம் குறைந்துவிடும். உங்க லட்சியத்தின் தரம் குறைந்துவிடும். அதனால வந்து நம்ம கோபத்த முதல்ல நமக்கு பயனுள்ள வகையில் நாம் அதை பயன்படுத்தணும். நம்ம லட்சியத்திற்காக செலவிட வேண்டும். நம்ம லட்சியம் என்பது நம்முடைய தொழில் தான். தொழில் தொழில் அப்புறம் நம்ம வாழ்க்கை, குடும்பம் இது எல்லாமே நம்ம லட்சியம். நண்பர்கள், உறவினர்கள் இது எல்லாமே நம்முடைய லட்சியம். இதற்காக முதல்ல தொழிலுக்காக செலவழிக்கணும் நம்ம கோபத்த. அதன் பிறகு நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம். அதன் பிறகு தான் இந்த மொபைல் ஃபோன் இதுலலாம். நம்ம விளையாடணும். அதன் பிறகு தான் டெய்லி விளையாடணும். விளையாடி முடிச்ச பிறகு தான் இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும். மொபைல் ஃபோன் முதல்லே நீங்க பார்த்துட்டீங்கன்னா, எதையுமே செய்ய முடியாது. மொபைல் ஃபோன நீங்க காலங்காத்தாலே பண்ணிட்டீங்கன்னா, அதன் பிறகு தொழில செய்ய முடியாது. உங்க 4 பேர் மனுஷங்கள பார்த்தா பேசணுங்கிற எண்ணம் வராது. அதுக்கப்புறம் விளையாடணுங்கிற எண்ணம் வராது. ஒரு இடத்துக்கு போணும், வரணும் அப்படிங்கிற எண்ணமே சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். அதனால தான் மொபைல் ஃபோன கடைசில பார்க்கணும். டிவி, மொபைல் ஃபோனெல்லாம் நம்ம கடைசில பார்க்கணும். முதல்லயே பார்க்கக்கூடாது. பார்த்துட்டோம்னா, நமக்கு எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கை தரம் குறைந்துவிடும் என்பதுதான்.